இன்னும் நான் வந்துட்டு எதில் கரெக்டாக இல்லை அப்படின்னு லேக் ஆகிறேன். ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போதும், உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதும் அப்படின்னு தோன்றவங்க 7th 8th வரைக்கும்லாம் படிக்கும்போது மேக்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்ற அளவுக்கு இருக்கும். 10th 12th வரும்போது நமக்கு அந்த மேக்ஸே பிடிக்காமல் போயிடும். ஏன்னா நான் ஸ்கூலை எந்த விதத்தில் பார்க்குறேன், ஏன் எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றவங்கள விட. எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா எப்படியெல்லாம் இருக்கும், ஏன் இது இந்த மாதிரி நாங்கள் இப்போ கேள்வி கேட்குறதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக இல்லைன்றது தான் அர்த்தம். அண்ட் என்னோடைய கம்ப்ளீட் ஒப்பீனியன் ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஓப்பன் மைண்டடாக பேச போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த கண்டென்ட் வந்து வேறு இடத்துக்கு போய் திருப்பியும் ஒரு இடத்துக்கு வரும். அதாவது அந்த ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேச போகிறது. அதனால இந்த வீடியோ மேபி லென்த்தாக போகலாம். நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்தால் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இது வேல்யூ கொடுக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் நான் வந்துட்டு எதில் கரெக்டாக இல்லை அப்படின்னு லேக் ஆகிறேன். ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போதும், உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதும் அப்படின்னு தோன்றவங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். மேபி என்னுடைய அசம்ஷன் உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கலாம். ஓகே, பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு பேசிக் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், இந்த ஒரு பேசிக்கான நாலேஜ் எல்லாமே ஸ்கூல்கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்கும். இப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் பிறக்குறீங்க அண்ட் அந்த 7 இயர்ஸ் வரைக்கும் விளையாடுறதாவே தான் இருக்கும். 7 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்ம எதுவுமே கற்றுக்காமல் வீட்லேயே இருந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்கிற விஷயங்களும் நம்ம லைஃபுக்கு கொஞ்சம் தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லித்தரது தான் ஸ்கூல். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நமக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஹைஜீனாக இருக்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் என்ன அதெல்லாத்தையும் பற்றி சொல்லுவாங்க. நமக்கு பேசிக்கான மேக்ஸ் எல்லாமே இப்போ வரும். ஏன்னா சின்ன வயசில் நமக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம 7th 8th வரைக்கும்லாம் படிக்கும்போது மேக்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்ற அளவுக்கு இருக்கும். 10th 12th வரும்போது நமக்கு அந்த மேக்ஸே பிடிக்காமல் போயிடும். ஏன்னா நமக்கு அந்த பேசிக் நாலேஜெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு எதுக்காக படிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு இது பிடிச்சி படிக்கணுமா, இது பிடிச்சி படிக்கணுமா அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் வந்துடும். அப்போ இருந்தே கன்ஃபியூஷனும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேசும்போது ஸ்ட்ரக்சர்டாக போகாது இந்த வீடியோ. மேபி நான் வேறு இடத்துக்கு போகலாம், திருப்பியும் வேறு இடம் பேசுவேன். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக போகாது. இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து வரும். உங்களுக்கு எப்போது இது கரெக்டுன்னு தோணுதோ அந்த இடத்துல டைம் மட்டும் மார்க் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க, இல்லை ஸ்பார்க்குன்ட்டு கமெண்ட் போடுங்க. ஓகே, இப்போ பேக் டு தி டாபிக். அந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே ஸ்கூல் தான் கொடுக்கும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நம்ம வெளி உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஸ்டேஜில் அதை பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறது பெஸ்ட். ஏன்னா என்னோடய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்னும் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகாமலே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பிஹேவியர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சரௌண்டிங்லேயே இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாகவே போகும். அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. அதே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது லிமிட்டிங் பிலீஃப்ஸை ரொம்பவே அடித்து உட்கார வச்சிடும். அதுவே நம்ம ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் 12th வரைக்கும் வரப்போகிறாங்க, இல்லைனா மாறலாம். அந்த மாதிரி ஒரு 50 பேர்த்துக்கூடையாவது மிங்கிள் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும் ஸ்கூலில். அது நமக்கு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் எல்லாமே கொண்டு வரும் ஸ்கூல் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்றது எனக்கு இப்போ தெரியும். ஓகே, நமக்கு ஸ்கூல் இந்த பேசிக் நாலேஜ் எஜுகேஷன் எல்லாத்தையுமே கொடுக்குது. இது வரைக்கும் ஃபைன், நல்லா போயிட்டுருக்கும் 9th வரைக்கும். 10th அப்புறம் படிக்கக்கூடியது தான் லைஃப்னே முடிவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சொசைட்டி.
10th வந்ததுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் சரி, நம்ம ஏதாவது சரியாக படிக்காமல் போயிட்டாலும் சரி, நம்ம லைஃபையே வேஸ்ட் பண்ணுறோம், லைஃப்பை தொலைச்சிட்டியடா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சொசைட்டி. அதுதான் இந்த இடத்துல தப்புன்னு சொல்ல வரேன். அந்த இடத்துல இருந்து தான் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி நம்மளைய டம்ப் பண்ணி உட்கார வைக்கிறது. ஆனால் அந்த 10th வரும்போது தான் நமக்கு டீனேஜ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டீனேஜ் வந்து 13லேருந்தே ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஒரு 15, 16லேருந்து நிறைய பேருக்கு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி தான் தோணும். இன்னுமே 12th படிச்சுட்டும் உங்களுக்கு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ண தோணலைன்னா இந்த வீடியோவில் இருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. நீங்கள் யாராவது ஏதாவது கோல் வச்சுருப்பீங்க. ஓகே, திருப்பி ஒரு டாபிக் வெளியே போகுது. அப்போது அந்த மாதிரி நம்மளோட டீனேஜ் வரும்போது தான் நமக்கு இதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும், நமக்கு இது பண்ணணும்னு தோணும். ஆனால் எஜுகேஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் சிஸ்டம் விட்டு தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு வந்துட்டு இப்போது ப்ரொஃபஷ்னலாக டான்ஸர் ஆகணும், எனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு பிஸ்னஸில் தான் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். அந்த கோல் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம சின்ன வயசில் நம்ம பெரிய வீடு வாங்கணும், கார் வச்சுருக்கணும், ஹெலிகாப்டர் வச்சுருக்கணுன்லாம் பேசும்போது மற்றவங்க சிரிக்கிற மாதிரி மற்றவங்க சிரிப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய கோல்ஸை சொல்ல ஆரம்பிச்சிட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க சீரியஸாக போகும்போது. ஓகே, கம்ப்ளீட்டாக மாறுற மாதிரி தோணும், கண்டென்ட் திருப்பியும் வரும் உள்ள. இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும்போது தான் நமக்கு இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிய வரும். நான் இன்னும் என்ன 4th ஸ்டாண்டர்ட்லேயோ 6th ஸ்டாண்டர்ட்லேயோ படித்தனோ அதே புக்கு அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் டியூஷன் போயிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் சின்ன பையன் படிச்சுட்டு இருப்பான், நான் படித்தது அப்படியே படிச்சுட்டு இருப்பான், எந்த ஒரு அப்டேட்டுமே இருக்காது. அந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த பையன் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மொபைல் மொக்கையாக இருக்கும், இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் வேறு லெவல் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. யூடியூப், கூகுள், இன்ஸ்டாகிராம் எது எடுத்தாலுமே இந்த 12 வருஷத்தில் செம க்ரோத் வந்திருக்கும். ஆனால் அவனுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜும் அதே அளவில் தான் இருக்கும். அது வந்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போது எவ்வளவோ மாறிடுச்சு. அப்போது அவனுக்கு வந்துட்டு அது வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது மேபி அதெல்லாமே புரிகிற விதத்தில் சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் பெரிய விஷயங்களுமே சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். காமனாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லி தந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போது நான் படிச்சுட்ருக்கேன்னா என்னோடய 12th சிலபஸ் தான் இன்னும் 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செட்டும் இதையே தான் படிச்சுட்ருப்பான். அதனால் இது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் திருப்பி கண்டென்ட் வரேன், இதுலேருந்து போகும் அப்படியே லென்த் ஆகிட்டே போகும். ஓகே, எனக்கு 10th வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் ஓகே, எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே கொடுக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக 10th அப்புறமும் காலேஜ் வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லது. எதுக்குன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் பிறக்கிறோம், சாகிறோம். அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 40 இயர்ஸோ 60 இயர்ஸ் அவன் சர்வே ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் வேலை தான் பார்த்தாகணும். அந்த வேலை பார்க்கணும் இல்லையா, அது அவனுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும். அதனால எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அந்த வேலையை எல்லாத்தையுமே வாங்கி தரதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி. எல்லாருமே அந்த வேலையை வந்துட்டு வாங்கி தருவாங்க. வேலையை வாங்கி தந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃபர்ட் தான் அந்த வேலை கிடைக்காம போகிறதும் கிடைக்காதும், ஒரே வேலையில் நம்ம தொடர்ந்து கண்டினியூ போகிறதும், ஸ்விட்ச் பண்ணி போகிறதும். அதுக்கும் இடையில் அந்த 3 வருஷம் கேப்பில் 10th 11th 12th காலேஜில் டிகிரி சூஸ் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, இதை படித்தா அவ்வளோ ஸ்கோப் இருக்கும், இதை படித்தா சம்பளம் கிடைக்கும், காசு நிறையா கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ இருந்தே காசை வந்து சேஸ் பண்ண சொல்லித்தர ஆரம்பிச்சிடுவாங்க. ஜாபையும் சேஸ் பண்ண சொல்லி தந்துடுவாங்க. ஜாப் எப்படியாவது வாங்கணும். 10th 12th வரைக்கும் மார்க் உங்களுடைய லைஃபாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிகிரி வாங்கினா டிகிரி உங்களோட லைஃபாக பார்ப்பாங்க. டிகிரிக்கு அப்புறம் வேலையை வாங்கினா வேலை உங்களுடைய லைஃபாக பார்ப்பாங்க. அந்த லைஃப்லேயே ஃபுல்லாக கொண்டு போகிறது மணி. அந்த காசை
சம்பாரிச்சிட்டே இருக்கணும் நீ அப்படின்ற விதத்தில் கொண்டு போகிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் போனால் இன்னும் கொஞ்சம் டாபிக் மாறிடும். ஸ்கூலுக்குள்ளேயே திருப்பி வரேன். ஸ்கூலில் இந்த மார்க்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க இல்லையா, மார்க்ஸையும் சேஸ் பண்ணுறோம். மார்க்கை வந்துட்டு ஆக்சுவலாக சேஸ் பண்ணக்கூடாது. மார்க் வந்துட்டு முக்கியம் கிடையாது. மார்க்கை விட எனக்கு என்ன நாலேஜ் கிடச்சிது, இன்றைக்கி போனால் ஸ்கூலுக்கு போனால் என்ன நாலேஜ் கிடச்சிது, என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் பார்க்கணும். அதை நான் படித்து டெஸ்ட் எழுதி மார்க் வருதுன்னா அது என்னுடைய மைண்டில் எவ்வளோ ஸ்டோர் ஆகுதுன்ற மெமரி பவரை தான் டெஸ்ட் பண்ணுது மார்க்ஸ். அதோட நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த 10th வரும்போது நமக்கு வேறு கோல்ஸ் இருக்கும். நமக்கு கோல்ஸே இல்லாமல் அப்படியே பிளைண்டாக இருப்போம், கன்ஃபியூஸ்டாக என்ன பண்ண போகிறேன்னே தெரியல லைஃப்பில் அப்படின்ற ஸ்டேட்டில் இருப்போம். அப்படிங்கும்போது மேபி என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, அதனால் படிக்கிறேன்ட்டு படிக்கிற ஒரு ஃபோக்கஸில் போகிற பசங்களும் இருக்காங்க. இல்லை படிக்காமல் நார்மலாக ஆவரேஜ் மார்க் எடுத்துகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதே கொஞ்சம் படிச்சிட்டோம், அந்த படிப்பை விடையும் பெரிய கோலை நினச்சிட்டு அந்த கோலுக்காக ஸ்கூல்லேருந்தே ஒர்க் பண்ணுற பசங்களும் இருக்காங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோல்ஸ் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஆனால் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாருக்குமே ஒன்று தான். ஒரே சிலபஸை கொடுப்பான். அக்கௌண்ட்ஸ் 6 யூனிட்டாக படி, காமர்ஸ் 33 லெசனாக படிச்சுக்கோ. அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே ஒரு 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட்டாக கொடுப்பாங்க. எழுதுனா எவ்வளோ மெமரி பவர் இருக்கோ அதை வச்சு எழுதுவேன். அவ்வளோதான். எழுதி முடித்தா மார்க் வரும். மார்க் வச்சு உங்களையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த காமர்ஸில் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஏன்னா நான் திருப்பியும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே தான் போகும். ஸ்கூல் என்ன பண்ணுதுன்னா பேசிக்கான நாலேஜை தான் தருது. இந்த பேசிக் நாலேஜை கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலைக்குன்னு போவோம் இல்லையா, அது காலேஜுக்கு போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய டிகிரியை வச்சு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்குவோம். அடுத்து வேலைக்கு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது அங்கேருந்து இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்குவோம். எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கிட்டு ஒரு 6 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்கில்லில் நம்ம மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மாஸ்டர் பண்ணி அதுலேருந்து சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் குட். யாருக்கு பிடிச்சிருக்கோ பண்ணலாம். எனக்கு வந்துட்டு 18 ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் டேட்டூ போடுறது கிடையாது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. ஹெல்ப்பை விட்டுறலாம். அவங்க தர மார்க்காக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், தேவை கிடையாது. ஓகே, ஜாபும் கிடச்சிருச்சுன்னா ஜாப் வர்ற வரைக்கும் அது எப்படியாவது வாங்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஜாப் வந்ததுக்கப்புறம் காசு மேலே ஆசையாக இருக்கும். காசு வந்ததுக்கப்புறம் நிறைய பொருள் மேலே ஆசையாக இருக்கும். பொருள்லாம் வாங்கினதுக்கப்புறம் அது எல்லாமே போயிடும். கடைசியில் நம்மளுடைய